இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரொம்பவே ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியலோட ஹீரோயின் நிலாவை பற்றி தான். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிலாவோட உண்மையான பெயர் மதுமிதா. இவங்க கர்நாடகா பெங்களூரில் 1999 ஆண்டு மார்ச் மாதம் 29 பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பேர் கிரண்யா, அம்மா பெயர் பாரிஜாத கிரண்யா. இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்காங்க, வைஷ்ணவி நாயக். அவங்க சின்னதுல இருந்தே அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு தானா. அது மட்டும் இல்லாமல் என்னோட அக்காவும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், பல்லவி. அவங்க இல்லாமல் நான் இல்லை. ஏன்னா சின்னதுல இருந்தே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக சின்ன சின்ன விஷயம் கூட எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கிறத கூட எனக்கு கொடுத்துட்டு தங்கச்சி சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் எங்கள் அக்கா. நான் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு எல்லாமே பெங்களூரில் தான் பண்ணேன். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான், பெஸ்ட்டு ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் வெல் செட்டில்டு மேன் தான். ஸோ நல்ல ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க. காலேஜும் அதே மாதிரி தான், ஒரு யூஜி டிகிரி எடுத்து பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, நம்மளுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பெருசாக அவங்களுக்கு எதுலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரல. ஆனால் சின்னதுலேருந்தே அவங்களுக்கு சினிமா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்குமா. அவங்க அம்மா சீரியல் பார்ப்பாங்களாம், இவங்களுக்கு சினிமாங்கிறத ரொம்ப பிடிக்குமா. எந்த ஹீரோ, முக்கியமாக விஜய், அந்த விஜயோட மூவிஸ் எல்லாமே விடாமல் பார்த்துருவாங்களாம். அதில் வர ஹீரோயின்ஸ்லாம் இவங்க இப்படி நடிக்காமல் இப்படி நடிக்கலாம் அப்படின்னு சின்னதுலேருந்தே இவங்க அவங்க அக்கா கிட்ட நிறையா ஷேர் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சின்னதில் தோணியிருக்கான். அது பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அது பற்றின யோசனை எதுவுமே கிடையாது. ஒன் டைம் அவங்க அப்பா கிரண்யா அவங்க ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ அவரோட ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாரு. ஃப்ரெண்டு பொண்ணு அழகாக இருக்கேப்பா, நீ அவர் கொஞ்சம் சினிமா ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, பொண்ணை நடிக்க வைக்கலாமே, அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சின்னதில் யோசிச்சு வச்சுருந்தது இப்போது ஞாபகம் வந்துடுச்சு. ஆமாம், நம்ம சின்னதுலேயே நினச்சோமே, அது மாதிரி நம்ம இப்போ பண்ணால் என்ன, நம்ம அழகாக தானே இருக்கோம். அவங்களே அவங்க கண்ணாடியில் பார்த்துட்டு நம்ம அழகாக தான் இருக்கோம், நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிறாங்க. அவங்க அப்பாவுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, நம்ம பொண்ணு அதை ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதை விட அவங்க அம்மா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு பண்ணி கொடுங்க, எங்கே ஆடிஷனுக்கு போனாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மாடலிங் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்குது. அவங்க அப்பா இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு ஸ்டார்டிங் இருந்துச்சு, அதில் நம்மளுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க நடிச்சிட்டே இருக்கும்போது 2017 விஜய் டிவியில் சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சீரியல் போட்டாங்க. அது கன்னடத்தில் சனி அப்படின்ற ஒரு சீரியலாக வந்துச்சு. அந்த சீரியலை தான் விஜய் டிவியில் சனீஸ்வரன்னே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு நெகட்டிவ் ரோலுக்கு இவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க. அப்போ கூட கொடுக்குற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறான்ட்டு அந்த டேரக்டர் பயங்கரமாக திட்டியிருக்காரு. உனக்கெலாம் நடிப்பே வராது, நீ நடிக்க வந்ததே வேஸ்ட்டு, எதுக்கு நீலாம் நடிக்க வர அப்படிலாம் பேசியிருக்காரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. ஐயோ, நம்ம இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளே டெவலப் பண்ணிக்கணும், அதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா நீ ஏன் இவ்வளோ டவுன் ஆகிற, இது வரலன்னா ஓகே பரவாயில்ல விட்டுரு, வேறு ஏதாவது கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு இது இருக்கான், யாராவது என்னால் ஏதாவது முடியலை அப்படின்னு சொன்னால் அதை எப்படியாவது முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே பலருக்கும் இருக்கும். யாராவது முடியலைன்னு சொன்னால் அப்போ தான் அதை ரொம்ப வெறியோடு நம்மளும் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அந்த டைரக்டரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவரே சொல்லியிருக்கிறாரு, உனக்கு இன்னும் நல்ல ஸ்கோப் இருக்குது, நீ இன்னும் நிறைய சீரியல்ஸ் நடி அப்படின்ற மாதிரி அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீ இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் மாற்றிக்கணும், இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நான் உன்னை இதுபடுத்துறதுக்காக நான் சொல்லலை, நீ இன்னும் உன்னை டெவலப் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக அவர் அவர் பேச்சையே மாற்றிக்கிட்டாரா. ஆனால் அவ்வளோ மோசமாக அவர் திட்டியிருக்காரு. எப்படின்னா கிட்டத்தட்ட இதை விட்டே போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு திட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் கன்னடத்திலே புட்டு மல்லி அப்படிங்கிற ஒரு சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாங்க.
2018 ஜெய் ஹனுமன் அப்படிங்கிற ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. அதில் வந்து இவங்க வந்து லக்ஷ்மி தேவியாக வந்து நடிக்கிறாங்க. அந்த இதுவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கன்னட சீரியல்னால வந்து அந்த சைடு பெங்களூர் மக்களுக்கு, கர்நாடகா மக்களுக்கெலாம் வந்து இவங்களுக்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் தெலுங்கில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. மனசுன மனசே அப்படிங்கிற ஒரு சீரியலில் வாய்ப்பு கிடைக்கிது. அதுலேயும் நடிக்கிறாங்க. தெலுங்கு ரசிகர்களையும் கொஞ்சம் வந்து ஈர்த்துட்டாங்க. ஸோ அப்போ வரைக்குமே வந்து தமிழில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்களுக்கு வந்ததில்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 இதில் லாங்குவேஜில் நம்ம நடிச்சிட்டோம், தமிழ்லையும் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்ற அவங்களுக்குள்ளே வந்த ஆசையில் தான் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஜீ தமிழில் பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற சீரியலில் அவங்க நடிச்சிருப்பாங்க. மல்லி சீரியலோட ஹீரோ விஜயோட சேர்ந்து தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ரிஷி அப்படின்ட்டு ஹீரோ பேர். இவங்க வந்து துர்கா அமராவதி அப்படிங்கிற 2 கேரக்டரில் வந்து டபுள் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து டபுள் ரோலு. ஸோ டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அந்த காலத்து காதல் கதை, மன்னர் காலத்து காதல் கதை, அது மறுஜென்மம் எடுத்து இப்போது மாடர்னில் இருக்கிற காதல் கதை அப்படிங்கிற மாதிரி 2 இது கொண்டு வந்திருப்பாங்க. 2லேயுமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காமிச்சு ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து நம்பர் 1 குடலு அப்படிங்கிற ஒரு நாடகம், அதில் வந்து சரஸ்வதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மாமியார் மருமகள் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது தான். நம்பர் 1 மாமியார் மருமகள் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் தான் இதில் போகும். இதில் இவங்களுக்கு மாமியாராக வந்து சுதா சந்திரன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீரியலுமே ரொம்பவே நல்லா போச்சு. அதுவுமே விஜய் டிவியிலேருந்து இது பண்ண ஒரு சீரியல் தான். அதுக்கப்புறம் சன் டிவியில் தான் வந்து இவங்க ரொம்ப நல்லா ரீச் ஆனாங்க. எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு. அவங்கள வந்து ஹை பீக்குக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. அதில் வந்து டோட்டலாக மற்ற 3 பேரை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற 3 பேரை வந்து டியூன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நாத்தனாருக்கும் தைரியம் கொடுத்து இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து விருப்பமே இல்லாத மாதிரி கல்யாணம் தான் இவங்களுக்கு இதாகும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து அவங்களோட திறமையெல்லாம் எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க தான் அதை இது பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக போச்சு அந்த சீரியல். ஸோ அந்த சீரியல் வந்து பல வருடங்கள் ஓடி அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்துருச்சு. இவங்க வந்து அந்த சீரியல் டைமில் தான் வந்து ஜூலை மந்த் 2023 ஜூலை மந்த்து தான் இவங்களுக்கு பிடிச்ச கென் கார் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவியிலேருந்து டப் பண்ண சீரியலில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியல் விஜய் டிவிலே வந்துச்சு. வித்தியாசமான கேரக்டர் தான் இவங்களுக்கு. இதுலேயுமே வந்து நல்லா படிக்கணும், அச்சீவ் பண்ணணும், பெருசாக வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு பொண்ணு சந்தர்ப்ப சூழ்நிலையால் சோழன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொம்பளைங்களே இல்லாத இருக்கிற ஒரு வீட்டில் வந்து அம்மா இறந்து போயிடுவாங்க அந்த வீட்டில். ஸோ பெண்கள் அப்படின்னு அந்த வீட்டில் யாருமே கிடையாது. இவங்க தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. அந்த வீட்டை எந்த மாதிரி மாற்ற போகிறாங்க, எந்த மாதிரி பொறுப்போடு நடந்துக்கிற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இதில் எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மக்கள் மனதை இந்த சீரியல்லையும் அவங்க கவர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.